நம்ம வீடியோவில் முட்டை பணியார குழம்பு வைக்க போகிறோம். இப்போ முட்டையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு பாருங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும், மிளகாத்தூள் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதனால் கலரி விட்டு பணியார கல்லில் ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கணும், சோம்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சோன்னே காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை பணியாரத்தை குழம்புல சேர்த்துக்கலாம். சூப்பராக பணியார முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை கைஸ்.